நேர்களுக்கு வணக்கம். என்னிடம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் செந்தமிழ் ஆகம அந்தணரும் தெய்வத்தமிழ் பேரவையின் செயற்குழு உறுப்பினருமான சிவவடிவேலன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஆடி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்கள் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்திலையும் கண்டிப்பா ஒவ்வொரு கடவுளுக்கான பண்டிகை அப்படிங்கிறது வரும். ரொம்பவே பிரசித்தி பெற்ற பண்டிகைகள் எல்லாருமே கொண்டாடுறது இருக்கு. ஆனா மாதம் முழுக்க பண்டிகை அப்படின்னா அது ஆடி மாதமா தான் இருக்கு. ஆடி மாசம் வந்துருச்சு அப்படின்னாலே கோயில்கள்ல திருவிழாக்கள்லாம் வந்து களை கட்ட ஆரம்பிச்சிருது. தமிழ் மாதங்கள்ல எந்த மாதத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஆடி மாதத்துக்கு அப்படி என்ன சார் இருக்கு? திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி, ஆலம் தானுகந்து அமுது செய்தானை, ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானை, சிந்தே பாரவர் சிந்தையுளானை, ஏலவார் குழலாளுமை நங்கை என்றும் ஏத்தே வழிபட பெற்ற கால காலனை, கால காலனை கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே, காண கண் அடியேன் பெற்றவாறே. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. இந்த பதிகம் நம்ம திருக்கச்சியகம் சொல்கிற காஞ்சிபுரத்தில் நம்பியார் சுந்தர அருளிய பதிகம். ஏன் இந்த பதிகத்தை பாடணும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கேட்டிங்களே ஆடி மாதம் ஏன் ரொம்ப வந்து சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னா, இது பெண்களுக்கு உரிய மாதம் கூட சொல்லலாம். என்னென்னா நம்ம பார்வதி தேவி இருக்காங்களே, அவங்க வந்து உமையிருக்கிறன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். அவங்க பார்த்திங்கன்னா அவங்களே வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த காஞ்சிபுரத்தில் அந்த கம்பா நதின்னு ஒரு நதி ஓடிட்டு இருந்த அந்த மணல் லிங்கம் எடுத்து சிவனை வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ ஏகாம்பரநாதர் கோயிலில் மூலலிங்கமாக இருக்குது. அதனால் மணலில் பண்ண லிங்கனால அதுக்கு நேரடியாக அபிஷேகம்லாம் பண்ணாமல் கவசம்லாம் சாத்தி பண்ணுவாங்க. அதாவது பெண்களும் வழிபாடு பண்ண உகந்தவர்கள், பெண்களும் வழிபாடு பண்ணலான்ற ஒரு நெறியை வந்து நம்ம பார்வதி தேவி உருவாக்கி காட்டியிருக்காங்க. அந்த வழிபாடெல்லாம் நான் வந்து ஆடி மாதம் ஒட்டிய நிகழ்வுகள் தான். அதனால் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக போற்றப்படுது. அதோட பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து வரக்கூடிய விழாக்களும் ரொம்ப சிறப்பான விழா கொண்டாடப்படுது. ஆடி மாதத்தோட இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து சித்திரையை வந்து நம்ம ஒரு முதலாக வந்து சில விஷயம் பண்ணுறோம், தையை கொண்டு பண்ணுறோம். இதுக்கு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆடி மாதத்தை வந்து விவசாயிகள் வந்து முதல் மாதமாக கொண்டு கூட அந்த வணிக இதெல்லாம் விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது நீர் இன்றியமையாத உலகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்ம என்ன தான் பொருள் இருந்தாலும் நீர் வந்து ஆதாரமாக இருக்கலாம். ஐம்பூதத்தில் வந்து நீர் ரொம்ப முக்கியமான அந்த வகையில் நீர் வந்து அப்போ வந்து மழை எல்லாம் பெஞ்சு விவசாயம்லாம் செழித்து சிறப்பாக இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த அம்மனுக்கு படையிலிடுறது, பொங்கலிடுறது, இந்த கூழ் ஊற்றுறது, அந்த மாதிரி செயல்பாடை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படின்னா கிராமத்தில் தான் ரொம்ப அதிகமாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பெரிய பெரிய கோயில்கள்லாம் தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமை நடக்கும், ஆடி மாதம் சிறப்பாக நடக்கும். கிராமத்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை தான் வழிபாடே பண்ணுவாங்க. என்னதுனால்னா அங்கே வந்து இருக்கிறவங்களாம் நகரத்து குடிபெயர்ந்து வந்து பல தொழில்கள் ஈடுபட்டிருக்கிறதுனால அவங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரமும் 10 நாளும் வந்து முழுக்க விழாலாம் செய்து அந்த வழிபாடெலாம் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா மதுரை வீர சுடலமாட சாமி, யானரப்பன் அப்படி சொல்லக்கூடிய எல்லா சாமிகளும் பார்த்திங்கன்னா முக்கியமாக அம்மனுக்கு அம்மன் வழிபாடு இன்னொரு பெரிய ஈர்ப்பு பெண்களுக்கு வரதுக்கு காரணம்னா, பெண்கள் எப்பயும் உணர்வுபூர்வமான ஒரு நிலையை வந்து உணர்வாங்க. அதில் வந்து நம்ம கோயில் அம்மன் கோயிலெலாம் போய் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பூசாரிகள் தான் இருப்பாங்க. அதாவது ஆண்களில் பூசாரிகளாக இருப்பாங்க. நிறைய கோயில் பெண்களே வந்து வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பாங்க. நம்ம மேல்மருவத்தூர் கோயில் கூட உதாரணமாக சொல்லலாம். கருவறையில் போய் பெண்களே வழிபாடு பண்ணுறாங்க. அதனால் ஆடி மாதம் வந்து பெண்களுக்கான மாதம்னே சொல்லலாம். இப்போ நம்ம நிறைய மாதங்கள் இருந்தால் கூட இந்த மாதத்துக்குரிய சிறப்பு என்னென்னா, இந்த பெண்களே வந்து வழிபாடு பண்ணலாம், பெண்களும் இறைநிலைப்பட முடியும், பெண்களை வந்து வழிபாடு உகந்தவரும் சரி. நம்ம பார்வதி தேவியை உதாரணமாக காட்டினதால் இந்த வழிபாடு வந்து மிக சிறப்பாக போற்றப்படுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மனுக்கு 5 தலங்கள் நம்ம இதில் இருக்குது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 51 சக்தி பீடங்கள் நம்ம இந்தியா முழுக்க பரவி இருக்குது. அதில் சக்தி பீடங்களும் பார்த்திங்கன்னா அம்மனோட வழிபாடு மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆடி மாதம் சிறப்பாக கொண்டாடப்படுறதுக்கான காரணம், முக்கியமான காரணங்கள் இதுதான்.
ம். இப்ப பார்வதி தேவி வந்து வணங்கி பெண்களும் பூஜை பண்ணலாம் ஆமா. அப்படின்னு சிறப்பு பெற்ற ஆடி மாதம்னு ஆமா. சொல்றீங்க. அப்போ அதுக்கு பார்வதி தேவி வணங்குறதுக்கு முன்பு வரைக்கும் பெண்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வணங்குறதுல ஒரு உரிமை இல்லையா? இல்ல எப்படி? அது வந்து பழங்காலத்துல பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து வழிபாடு பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. அப்போ வந்து இந்த சமூக கட்டமைப்பு அப்படி தான் இருந்தது. ஆண்களே கூட வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்ற மாதிரிலாம் கட்டமைப்புலாம் இருந்தது. ம். அப்புறம் தான் பெண்கள் நிறைய விஷயங்கள போராடி பண்ணாங்க. அதில முக்கியமான சான்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த இடப்பாகம் முழுக்க குடுத்துருக்காரு சிவபெருமான். நம்ம வந்து ஏகமுத்திரையனை பற்றி பாகம் பெண்ணுறோம்னா, தன் உடம்புல அவங்க பண்ண வழிபாட்டோட அந்த தன்மைக்காக அது கூட அவங்க பண்ண தன்மை என்னன்னா, ரொம்ப கடினமான தவம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த காமாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா, ஊசி முனையில தவம் பண்ணியிருக்காங்க அவங்க. அவங்க அதுக்கு முன்னாடி பரதாள் மகள் பார்வதியா பிறந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. தட்ச மகள் தாட்சாயணியா பிறந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம மதுரையில பார்த்தீங்கன்னா, அந்த பாண்டிய மன்னர் அந்த அரசவையில் இருக்கும்போது அவங்க வந்து நம்ம வந்து தடதக பிராட்டியான்ற திருநாமத்தோட பாண்டிய மன்னருக்கு பொண்ணு அவதாரம் பண்ணி நம்ம சிவபெருமானை வந்து திருக்கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவில் அவங்களோட இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப தவ வலிமையினால் வந்து பண்ணதுனால தன் இடபாகமே கொடுத்தார் அவர். ம். அப்போ அந்த வகையில் வந்து பெண்கள் வந்து பெரிய சான்று. இப்போ திருமால் கூட பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியில் மார்பிடம் கொடுத்துருக்காரு. அலமேல் மங்க தாயார் சொல்லுவோம் நம்ம. அதுபோல் இது சிவபெருமானோட திருவுருளால் தன் உடம்புல பாதி கொடுத்து இந்த நெறியை வந்து உலகுக்கு சொன்னப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய விழிப்புணர்வு வந்து பெண்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து நிறைய வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்பட்ட காலகட்டம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது தான் அவங்க வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நிறைய கோயில்களில் வந்து பெண்கள் தான் நிறைய இப்போ அம்மன் கோயிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எப்படின்னா வந்து எல்லாருமே இறைவனை பொறுத்தவரை ஜாதி மதம் மொழி எதுவுமே கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு அன்பாக பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அருள் பெற முடியுன்றதுக்காக இறைவனே அது விளையாட திருவிழாவில் தான் சொல்லலாம். அதை வந்து பார்வதி மூலம் அந்த விளையாட பண்ணி பெண்கள் வந்து நெறிக்கு வரத்துக்கு பண்ணியிருக்காங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப அதிகமான அந்த வழிபாட்டை பின்பற்றுறாங்க. அது நீங்கள் திருச்சூரில் கூட கேள்விப்பட்டிருக்கேன். பெண்களே வந்து பொங்கல் வைக்கிற ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அது பார்த்திங்கன்னா உலக சாதனையாக இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம திருத்தகடூர் தருமபுரியில் பார்த்தீங்கன்னா குமாரசாமி ஒரு முருகர் கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பெண்களே தேர் இழுப்பாங்க. இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து வழிபாட்டுக்கு உரியவர்கள் அவங்க வந்து இறைநிலை பெறணுன்றதுக்காக உருவாக்கணும் மரபு. ஆனால் பெண்கள் வழிபாடு பண்ணுறது வந்து அந்த குலத்தொன்றலாக அவங்களுடைய எல்லா தலைமுறைக்குமே அந்த புண்ணியத்தை சேர்க்கும். அதனால் பெண்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி ஆடி மாதமே சிறப்பான மாதம், பெண்களுக்குரிய மாதம், கடவுளுக்குரிய மாதம், அது முக்கியமாக அம்பாளுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மாசமே சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில விழாக்கள் இதில் இன்னும் சிறப்பானதாக பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா ஆடை வெள்ளியே வந்து எல்லா மதத்துலேயும் வெள்ளிக்கிழமை இருந்தாலுமே வந்து ஆடை வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. ஆடை வெள்ளிக்கு என்ன சிறப்பு? அது என்ன இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பொதுவாக எல்லா மாதமே பண்ணுவாங்க. ஆடி வெள்ளிக்கு என்ன சிறப்புனா அவங்க வந்து இந்த பெண்கள் வழிபாடு பண்ணுறதுக்கான அந்த இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பௌர்ணமி நாளில் அதிர்வலைகள் இருக்குது. நம்ம சித்தர்களோட தள்ளந்து அரசன மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த தட்சிணாயனம்னு சொல்லக்கூடிய காலம் இப்போ தொடங்குது. மார்கழி வரலும் வந்து அதுக்கப்புறம் உத்தராயணம் பிறகு அது தமிழில் சொன்னால் முன்பனி காலம் பின்பனி காலம்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு இப்போ இருக்க காலகட்டம் வந்து மழைக்கான காலம் தான் அது பின்பனி காலன்ற அளவில். இப்போ அவங்க பொதுவாக பண்ணுற நாட்களோட இந்த ஆடி வெளியில் பண்ணும்போது அந்த அதிர்வலுக்கு அதிகமாக இருக்குன்னு ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் அது பண்ணும்போது பல விதமான வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க. என்னென்னா முதல்ல பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரதுல கூழ் ஊற்றுற அந்த வழிபாடெலாம் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம விருந்தினரை பெண்களை வீட்டுக்கு அழைச்சி அந்த மங்கள பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. அதாவது தாம்பூலம் கொடுக்குறது, அந்த ஜாக்கெட் பிட்டு வளையல் அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுக்குற அந்த வழிபாடெலாம் பண்ணுவாங்க. அது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம அவதாரத்தில் கொள்ளு தான் அது பண்ணுவாங்க. அது வந்து கொள்ளு வைக்கிற வீட்டில் மட்டும் பண்ணுவாங்க. ஆனால் இது எப்படின்னா இது எல்லாருமே பண்ணலாம். அந்த வழிமுறையை யார் கொள்ளு வைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் இந்த வழிமுறை பெண் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு அழைக்கலாம். அதே போல் அவங்க சுமங்கலி பூஜைலாம் பண்ணுவாங்க. இதில் பெண் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சு அவங்களுக்கு விருப்பமான பொருட்கள்லாம் அதாவது இறைவனுக்கு எப்படி படைக்கிறோமோ அந்த மாதிரி படைக்கலாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து எல்லா பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அந்த பெண் குழந்தைங்க அடுத்த தலைமுறைகள் வந்து நம்மளுடைய வழிபாட்டை பின்பற்றணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறையா அவங்க அது பண்ணுறாங்க. அதை விட பெண்கள் வந்து ஈடுபாடு பண்ணுறதுக்கு என்னென்னா எல்லாருக்கும் அனுமதி இருக்குது. இப்போ கருவறை உட்பட போய் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது. அதனால் அந்த ஈடுபாடு அது மற்ற நாளோட ஆடி மாதம் வந்து ரொம்ப விரிவாக எல்லாமே பெண்களே எல்லாமே திட்டமிட்டுருவாங்க. ஒரு கோயில் விழாவாக இருந்தாலும் வீட்டில் விழாவாக இருந்தாலும் இவங்களை திட்டமிட்டு எல்லாமே பண்ணிவிடுவாங்க. அதனால் அவங்களோட ஈடுபாடு அதில் அதிகமாக அதிகரிக்கிறதுனால ஆடி மாதம் வந்தாலே எல்லாருக்குமே மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க அவங்கள முன்னிறுத்தி பண்ணுறதுனால ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக அந்த வழிபாடு பண்ணுவாங்க. இந்த ஆடி வெள்ளியில இவ்வளோ சிறப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஸ்பெசிஃபையா வந்து வேண்டுனா நடக்கும். இல்லைன்னா இந்த விஷயங்கள் செஞ்சா இது நடக்கும். அதனால வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலா இருக்கா? அப்படி இல்லை. அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆடி தபசுன்னு ஒரு விழா பண்ணுறாங்க. அந்த கோயிலில் 12 நாள் விழா நடக்கும். அது தொடர்ந்து அந்த
கிராமமே விழா கோலம் போட்டிருக்கும். அதே மாதிரி சொன்னாலே அந்த அதிர்வலைகள் காரணமாகவும், 2வது வந்து அவங்க வந்து மீனாட்சி அம்மன் அது வந்து ஒரு நிறையில இப்போ நவராத்திரியில் வணங்க மாதிரி சில பேர் மீனாட்சி அம்மன் வணங்குவாங்க, சில பேர் காமாட்சி வணங்குவாங்க, சில பேர் வந்து கருமாரின்ற அளவில் வணங்குவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி சாமி பிடிக்குதோ அதை வணங்குவாங்க. எதிர்பார்க்குற பலன்களும் கண்டிப்பாக நடக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக அந்த முறைகளை மேற்கொண்டாங்கன்னா ம். கண்டிப்பாக அது நடக்கும். அதனுடைய தன்மை தான் வந்து நம்ம வந்து அடுத்த நிலைக்கு அவங்களை கொண்டு போகுது. ம். அவங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணுறதுனால தான். அதனால் அவங்கவுங்க வந்து சில குல தெய்வத்தை வணங்குவாங்க. ம். அம்மனா கூட சில பேருக்கு இருக்கும், பெண் தெய்வங்களாக இருப்பாங்க. அப்படி வணங்கும்போது வந்து அவங்களுடைய நினைக்கிற என்ன செயல்பாடு அது கண்டிப்பாக நிறைவேறும். ம். அதான் என்ன சொன்ன மாதிரி அவங்க எந்த அளவுக்கு அன்பாக அதை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். அது ம். நல்ல அதில் உறுதுணையாக இருந்து பண்ணணும் அதை. ஓகே. அது மாரி அமாவாசை சார். ஒவ்வொரு மாதத்துல ஒரு அமாவாசையிலும் ஆமாம், ஒவ்வொரு தெய்வத்துக்கு சிறப்பு இருக்கும். நெறைய பேர் வந்து அமாவாசை பூஜைகள் ஆமாம், தனியாவே அந்த ஆமாம். அமாவாசை பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஆடி மாசமே சிறப்பான மாதம்ங்கிறப்போ, அந்த ஆடி அமாவாசைங்கிறப்போ மேலும் சிறப்பான ஒரு ஆமாம், விஷயமா இருக்கு. கண்டிப்பாக. ஸோ ஆடி அமாவாசையில என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? ஆடி அதுல என்ன அமாவாசை சிறப்பு என்னன்னா இருக்கு? ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள். ஏன்னா பொதுவா பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாட்கள்ல வந்து இந்த திதி தர்ப்பணம்லாம் குடுப்பாங்க. ம். பொதுவான மாதங்கள்ல குடுக்குறது தன்மை வேற. ஆனா ஆடி மாதம் குடுக்கும்போது அது பல மடங்கு அந்த ஆற்றல் பல்கி பெருகும். ம். அதாவது ஒரு ஆண்டு முழுக்க எதாவது குடுக்காம போயிட்டாங்களோ, அந்த மாதத்துல குடுக்கலாம். அதாவது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் ஆண்டுக்கு ஆண்டு குடுத்துட்டு இருப்பாங்க. அது நம்ம தமிழ் மரபுல ம். அவங்க விருப்பத்தின் பேர்ல பண்றாங்க. ஆனா நம்மளுடைய மரபு என்னன்னா, ஒரு தடவை தான் பிறப்பு, ஒரு தடவை இறப்புனால, ஒரு முறை இறைவனோட திருவடியை சென்று சேரணும்னு நம்ம குடுக்குற மரம் தான் ஓகே. அது. அவங்க வந்து முன்னோர்களுக்கு வந்து பண்ற அந்த வழிபாடுகள் வந்து கண்டிப்பா அவங்கள சென்று சேர்ந்து அவங்க வந்து அந்த அருள்நிலைய ம். அடைவாங்க. அவங்க முன்ன அருள் பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வீட்ல பண்ணுவாங்க, சில பேர் ஆத்தங்கரை, குளக்கரைல பண்ணுவாங்க. சில பேர் காசி மாரி ரொம்ப ம். மிகப்பெரிய பிரபலமான கோயில் காசி, கன்னியாகுமரி அங்க போய் பண்ணுவாங்க. ம். அதில விட அவங்க வந்து ஒரு ஆண்டு பண்ணாம இருந்தா கூட அந்த நாள் பண்ணா ரொம்ப சிறப்பா அமையும். அதோட முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்ம சைவ விழாக்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பா போற்றப்படுது. அது என்னன்னா, திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா, இறைவனை காணணும்னு கைலாயம் போறோம்ன்னு சொல்லி போறாரு. ம். அவர் முதல்ல நடந்து போறாரு, அப்புறம் தவழ்ந்து போறாரு, அப்புறம் ஊர்ந்து போறாரு. அப்புறம் வந்து அவரால வயதின் காரணமா 81 வயது நடக்க முடியல. ம். அவரு தவழ்ந்து ஊர்ந்து போம்போது சதைகள்லாம் கையெல்லாம் வந்து வந்து ரத்தமெல்லாம் வருது. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வயதுக்கு சிவனடியாரா சிவபெருமான் வந்து சொல்றார், "நீ எங்கேப்பா போறேன்னும்போது, நான் கைலாயம் பார்க்க போறேன்னும்போது, உன்னால இந்த உடல்நிலை போ முடியாதுன்னு சொல்லும்போது, நான் கைலாயம் காணோம் திரும்ப மாட்டேன்னு சொல்லும்போது, அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவரு போன இடம் வந்து கைலாஸ் மானசரோவர் அவர் போன இடம். ம். அப்போ அப்போ அவன் காண முடியல. அவர் என்ன சொன்னார், "நீ இந்த குளத்தில மூழ்கி எழு." அப்படி சொன்னப்புறம் அவர் மேல வச்ச நம்பிக்கையினால மூழ்கி எழுறாரு. அவரு முழுகுன இடம் வந்து கைலாஸ் மானசரோவர். அது நம்ம சைனா கிட்ட இருக்கு. ம். எழுந்த இடம் பார்த்தீங்கன்னா, திருவையாறு. ஓகே. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அது பூலோக கைலாயம்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, இறைவனோட கைலாய காட்சி அவர் குடுத்துருக்காரு. ம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது நம்ம இறை வழிபாடு பண்றவங்க, நம்ம பூலோக கைலாயமான திருவையாறுல போய் வணங்குவாங்க. அங்க கூட என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நம்ம இறைவன் அந்த அம்மையப்பரா காட்சி குடுத்துருக்காரு அவருக்கு. ம். அவங்க பார்த்தீங்கன்னா, மயில் வாகனம் மாரி, யானை மாரி, நம்ம பசு மாரி, அதாவது இது விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா? ஆண், ஆமா. பெண் அந்த உருவமைப்பில காட்சி குடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களுக்கு முக்கியமான அந்த வழிபாட்டுக்கு சான்றா அமையுது. ம். நம்ம சைவத்தை பொறுத்தவரையிலும். ஏன்னா, அம்மையப்பரா காட்சி கொடுத்து சிவபெருமான் சில இடத்துல தனியா வந்திருப்பார். சில இடத்துல வந்து வயோதிகரா வந்து மாறுவேடத்துல வந்திருப்பார். ஆனா, அம்மையப்பரா காட்சி கொடுத்தனால பார்த்தீங்கன்னா, அந்த விழா நடக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. ரொம்ப அது ஒரு நம்ம ம். வாழ்நாள்ல காண வேண்டிய ஒரு விழா. அது எப்படின்னா, அம்மையப்பர் வரும்போது நம்ம திருநாவுக்கரசர் எதிர்கொண்டு அழைப்பார் அவர. ஓகே. ரொம்ப சிறப்பா அமையும். அதில பார்த்தீங்கன்னா, அந்த பதிகமே பார்த்தீங்கன்னா, இறைவன் எப்படி அருள் குடுத்தான்ற மாரி ஒரு அற்புதமான பதிகம். நம்ம நேருக்கு விண்ணப்பமா வைப்போம். ம். "ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாறா போற்றி, மாதர்பிறை கண்ணியானை, மலையான் மகளொடும் பாடி, போதொடு நீர் சுமந்தேத்தி, புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன 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 கண்டேன், கண்டு அறியாதன கண்டேன். இந்த பதிகத்தோட பின்னணி பார்த்தீங்கன்னா, 30 கோடி தேவரும் இறைவனுடைய அந்த திருப்பாதத்தை காண வந்து தவமா இருக்காங்க.
திருமால பிரம்மனும் காண முடியல, 30 முக்கோடி தவிர காண முடியல. ஆனால் அடியாருக்கு எளியவராக இறைவன் வந்து காட்சி கொடுத்துருக்கார். அந்த அற்புதமான பதிகம் நடந்த அந்த வரலாறு பின்னணி கொண்டு ஆடி அமாவாசை. அதனால் வந்து முடிஞ்சவங்க அந்த தலத்தில் போய் தரிசனம் பண்ணலாம். லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம். அதே போல் அந்த திருக்கைலாவதியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல பல குழுக்கள், நூற்றுக்கணக்கான குழுக்கள் வந்து வாசிப்பாங்க. அந்த திருவையாறே பார்த்திங்கன்னா அப்படியே கைலாயமாக இருக்கும். ஆனால் ஆடி மாதத்தில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த விழா தரிசிக்கலாம். அதே போல் முன்னோர்களுக்கான அந்த கடனாக கூட தர்ப்பணத்தை செஞ்சால் அவங்க அந்த அருள் சக்தியை கண்டிப்பாக பெற முடியும். அதாவது முன்னோர்களுக்கு மாதம் முழுக்க வரக்கூடிய அமாவாசைகள், அதாவது வருடம் முழுக்க வரக்கூடிய அமாவாசைகளை பண்ண தவறிட்டா கூட அந்த முடியலனாலும் மாதத்தில் கொடுக்குற வந்து பல்மடங்கு ஆற்றலை பெற்று தரும் அவங்களுக்கு. ஆடி மாதம் கொடுத்தா எல்லா பலன்களும் சேர்ந்து வந்த மாதிரியான ஒரு முன்னோருக்காக பண்ணுற வழிபாடு. ஓகே. அதே மாதிரி ஆடி வெள்ளி இப்படி ஆடி அமாவாசையோ அதே மாதிரி ஆடி பூரமும் வந்து சிறப்பானதா வந்து கொண்டாடப்படுது. ஆடி பூரத்துல என்ன சிறப்பு? ஆடி பூரம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை விழாது. ஆடி பூரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் நாச்சியா இருக்காங்களே, அவங்க திருவதாரம் பண்ண நாள் தான். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருப்பாவையில் பாசெல்லாம் பாடியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது நம்ம சிவில்லிபுத்தூரில் அவங்க நந்தவனத்துக்கு எழுந்தருளை செய்வாங்க. எழுந்தருளை செய்து அவங்க பாடிய திருப்பாவை, அதே போல் ஆண்டாள் பாடிய பாசுரங்கள், நம்ம வந்து நாலாயிர தீப பிரபந்தம், நாச்சியார் திருமொழி சொல்லிட்டு எல்லா விதமான பதிகள்லாம் பாடி வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ வைணவ மரபை சார்ந்தவங்க வழிபாடு பண்ணும்போது அதுக்கான ஆற்றல் அவங்க பெற முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடி போகிறதுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, அம்மனுக்கெல்லாம் பொதுவாக அலங்காரம் பண்ணுவாங்க. ஆனால் அன்றைய தினம் என்ன பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க திருமுகத்தை தவிர மற்ற எல்லாரும் வளையல் தான் அலங்காரம் பண்ணுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான வளையல் வாங்கி தருவாங்க. அது வந்து அணிஞ்சு அலங்காரம் பண்ணி தீபாவளி பண்ணுவாங்க. அது தீபாவளி முடிஞ்சோன்னா பெண்களுக்கு அதை கொடுப்பாங்க. அது முக்கியமாக என்னென்னா, யாருக்காவது திருமணம் ஆகணும், அதே போல் திருமணம் ஆகிட்டு மகப்பேறு வேணும்னு நினைக்கிறவங்க, அதே போல் பெண்கள் நிறைய விண்ணப்பம் வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில். அதனால் அவங்க சார்ந்த விஷயங்கள் அணியும் போது, அந்த வழிபாடு செய்து அணியும் போது அது வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு கண்கூட நடந்து தான் அந்த உண்மையை கண்டிருக்காங்க. அதனால் அந்த ஆடிப்புற விழா வந்து ஆண்டாள் நாச்சியாருக்கும் நம்ம அம்மனுக்கும் மிகப்பெரிய உகந்த நாளாக இருக்குது. அதனால் அந்த வழிபாடும் பண்ணுறோம். அந்த ஆடிப்புறன் அன்று வந்து யாராவது முடிஞ்சால் வலையில் வாங்கி கொடுத்து அவங்க திருப்பி அதை அணியும் போது நான் கண்டிப்பாக நல்ல விதமான பலன்களை அடைய முடியும். அது உருவான கதைன்னு ஏதாவது இருக்கா சார்? ஆடிப்பூரம் அப்படி உருவான கதை இல்லை. அவங்க ஆடிப்புறத்துக்கு வந்து வளையல் வந்து அணிஞ்சு இப்போ அலங்காரம் பண்ணணுன்ற ஒரு மரபை தோற்றுவித்திருக்காங்க அவங்க. அது பின்னணியை பற்றிய விவரம் இல்லை. ஆனால் ஆடிப்புறத்துக்கு வந்து வளையல் அலங்காரம் தான் முழுக்க முழுக்க இருப்பாங்க. அம்மாவோட அந்த திருமுகத்தை தவிர மற்ற எல்லாமே வளையல் தான் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது யார் வேணும் வாங்கி கொடுக்கலாம். எதை சொன்னாலே அவங்க அன்பின் காரணமாக யார் வேணும் வாங்கி கொடுக்கலாம். அவங்க முடிச்ச பிறகு திருப்பி அவங்களுக்கே திருப்பி கொடுப்பாங்க எல்லாத்தையுமே. ஆடிப்பூரம் அப்படிங்கிறது எதை கணக்கிட்டு குறிப்பிடுறது சார்? அது அமாவாசையில் பூர நட்சத்திரம். ஓகே. ஆமாம், பூரம் நட்சத்திரம். நம்ம பூரம் நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆடி அன்னைக்கு வர அந்த பூர நட்சத்திரம் கொண்டாடப்படுற நாள். ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரம் அன்னைக்கும் அன்னைக்கு ஆடிப்பூரம் கொண்டாடுறாங்க. அது ரெண்டு வந்தால் முதல்ல வளர்பிறையா தேய்பிரையை பார்த்து கொண்டாடுவாங்க. இப்போ ஒரே மாதம் சில சமயம் ரெண்டு கூட வரும். அப்போ வந்து எந்த வளர்பிறையில் வருதா தேய்பிரை கணக்கிட்டு அது ஏதாவது ஒரு நாள் கொண்டாடுவாங்க. ஓகே. வளர்பிறையில் வர்றது தான் கொண்டாடணுமா ஆடிப்பூரமா? இல்லை, அப்படி இல்லை. அவங்க அது மரபு ரீதியாக வச்சுருக்காங்க. அதனால் பின்பற்றி தான் பண்ணுவாங்க அதை. ஓகே. அதாவது வளையல்கள் வந்து முகத்தை தவிர அம்மனுக்கு மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் முழுக்க வளையல் அலங்காரமாக தான் இருக்கும். அந்த எல்லாமே ஆபரணம் மாதிரி அப்படி கோத்து அணிவிச்சிருப்பாங்க. முழுக்க அந்த அலங்காரமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தரிசனம் பண்ணுறதே பெரிய பாகியம் தான். அது முடிஞ்சவங்க எல்லாருக்கும் இப்போ கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சைவ வைணவத்துக்கு இணைக்கக்கூடிய ஒற்றுமை விழா. நம்ம சைவத்தில் வந்து ஆடி மாதம் வருது, அதே போல் வந்து வைணவத்தில் வருது. இன்னும் வைணவத்தில் என்ன 2-3 சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்ம ஹைகிரீவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆடி பௌர்ணமி தான் அவர் திருவதாரம் பண்ணார் அவர். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வைணவ தலங்களில் பெருமாளுக்கு வந்து அவர் விழா எடுப்பாங்க. அது அதே போல் பார்த்தீங்கன்னா கஜேந்திர யானை வந்து ஒரு முதல்ல வந்து கவிக்கு முதல் காப்பாற்றுக்காக திருமால்கிட்ட வேண்டும் போது அவர் தன்னோட சக்கராயத்தை ஏவுறாரு. ஏவி காப்பாற்றினால அந்த கஜேந்திர மோட்சன்ற விழாவும் பார்த்தீங்கன்னா வைணவ தலங்களில் ஆண்டுக்கு அப்புறம் ஆடி மாதம் தான் ஒரு விழா பண்ணுறாங்க அவங்க. இப்போ ஆடிப்பூரம் ஆண்டாள் நாச்சியாக இருக்குது, அதே போல் ஐகிரிவ் இருக்குது, அதே போல் நம்ம கஜேந்திரன் மோட்சம்னு சொல்லி வைணவத்தில் இந்த மாதிரி மரபில் பண்ணுறாங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வர விழாக்கள் தான் எல்லாமே. வைணவத்தில் அந்த மாதிரி நிறைய சிறப்பான விழாக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே. அதனால் ஆடிப்பூரம்ங்கிறது ரெண்டுத்துமே வந்து சைவத்துக்கு வைணவத்துக்கும் ஒரு ஒற்றுமையான மாதம். மார்கழி சொல்லுவோம் இல்லையா, மார்கழி தான் பார்த்திங்கன்னா திருவாதிரை திருநாளும் வரும், அதே போல் சொர்க்கவாசல் தரகரும் வைகுண்ட ஏகாதசியும் வரும். மிகப்பெரிய ஒற்றுமை அது. அது எல்லாமே இறை ஆற்றல் பெறக்கூடிய நிகழ்வு தான். அது அவங்க மரபை பின்பற்றுறவங்க பின்பற்றி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆடியில் வர மிக முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விழா அப்படின்னா ஆடிப்பெருக்கு சொல்லலாம். ஸோ ஆற்றங்கரையோரம் போயிட்டு அந்த கயிறெல்லாம் வந்து கைகள் கழுத்தில் கட்டி இந்த வளையல் இந்த இது கூட்டுறது, சப்பரை தட்டி ஓட்டுறதா இருக்கட்டும், சப்பரம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விழாவாக இருக்குது. நம்ம தண்ணீரை வந்து வரவேற்கிறது விவசாயம் சார்ந்த ஒரு விழாவாகவும் பார்க்கப்படுது. இதில் என்ன சிறப்பு சார்? இது கொண்டாடுறது மூலமாக மக்களுக்கு என்ன விதமான நன்மைகள்லாம் கிடைக்கும்? நம்ம நீர் இன்றியமையா உலகம்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஆடிப்பெருக்குன்னா நீர் வந்து
அந்த நீர்நிலைகள் வந்து அப்படியே பெருக்கெடுத்து வந்திருக்கு. அதில் தான் அவங்க விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே குடும்பத்தோடு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து உணவெல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே படையலுக்கான பொருட்களும் கொண்டு போயிட்டு அவங்க ஆற்றங்கரையை கடற்கரையில் அங்கே போய் தங்கிடுவாங்க எல்லாருமே. அவங்க எல்லாம் இறைவனுக்கு வழிபாடெல்லாம் செய்து அந்த படையில் இட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிடுவாங்க. அதே போல் வந்து வாழையில் வச்சு அந்த வழிபாடு பொருட்கள் விளக்கெல்லாம் ஏற்றி அந்த ஆற்றுல விடுவாங்க. முழுக்க முழுக்க அன்றைக்கி அந்த வழிபாடு நாளாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நம்ம பகுதியில் கொங்கு மண்டலம் சொல்லுவோம், நம்ம கோயம்புத்தூருக்கு சேர்ந்தோன்னா கொங்கு மண்டலம் சொல்லுவோம். அங்கே தான் காவேரி வந்து பவானி முக்கூடல் சங்கமெல்லாம் அங்கே இருக்குது. அங்கே போய் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். அதே போல் வந்து திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க வந்து மாங்கல்ய சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக. அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகணும்னு நினைக்கிற பெண்களையும் வழிபாடுக்கு ஈடுபடுத்துவாங்க. அதே போல் வந்து இந்த மாங்கல்யம் மாற்றுறது அந்த மாதிரி வழிபாடுகள், அதே போல் மஞ்சள் கயிறு அணிவிக்கிறது, இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பண்ணுவாங்க. அது ஆண்கள் கூட சில மரபில் அணிவிக்கிற மரபு கிடையாது. முழுக்க முழுக்க அது பெண்கள் தான். இன்னும் படையலிட்டால் கூட அது பெண்கள் தான் முழுக்க சாப்பிடுவாங்க. ஆண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க மரபெல்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு மரபில் பண்ணுறாங்க. அது முழுக்க அன்றைக்கி முழுக்க அங்கே தான் இருப்பாங்க அவங்க. அதான் அந்த நீரை பெருக்கெடுத்து அந்த ஆடி பெருக்குன்னு நீர் பெருக்கெடுத்து வர விழாவை என்ன சொன்ன மாதிரி முன்னொரு காலத்தில் ஆண்டு தொடக்கமாக அது இருந்திருக்கு. அதே போல் விவசாயிகளுக்கு வந்து மிக சிறப்பான மாதமாக அது இருந்திருக்கு. அதுக்கு மரியாதை தர விதமாக நம்ம நீருக்கான தலை என்ன சொன்ன திரு ஆணைக்காவல், திரு ஆணைக்காவல் நீருக்கான தலை நம்ம 50 கலப்பில் அந்த வகையில் வந்து நீருக்கு தர மரியாதையாக அந்த வழிபாடு பார்க்கப்படுது. அது கொங்கு மண்டலம் ரொம்ப சிறப்பாக அதை பண்ணுறாங்க. அதுலேயுமே வந்து கருக வளையல் ஒன்று இருக்கும், அதை வந்து எடுத்தாங்க அப்படின்னா அதுவுமே வந்து குழந்தை பிறக்காத குழந்தை பேர் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அதில் வழிபாட்டு நோக்கமே எல்லாமே அதுதான். இப்போ பொதுவாக அவங்க பண்ணும்போது குலதெய்வத்தையும் முன்னேற வேண்டி தான் அந்த வழிபாடெலாம் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க விண்ணப்பத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க. அது என்ன வளையல் அணிகிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட எண்ணங்களோட ஆற்றல் கண்டிப்பாக செயலுக்கு வரும். விவசாயம் மற்றும் பெண்கள் சார்ந்த 2 விழாவும் சேர்ந்து கொண்டாடப்படுறதா தான் அது எல்லாமே மகளிர் சார்ந்த விழாவாக தான் இருக்கும். நம்ம இந்த ஆடி மாதம் வர விழாக்கள் எல்லாமே குடும்பம் மகளிர் சார்ந்த விழாவாக தான் இருக்கும். ஆடி பூரம் மாதிரி அதே மாதிரி ஆடியில கிருத்திகையும் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். மாதம் வந்து கிருத்திகை வரும். முருகனுக்கு உகந்த நாளெல்லாம் நம்ம கிருத்திகை வந்து கொண்டாடுவோம். தீபாவளிக்கு பிறகு வர கிருத்திகை மிகப்பெரிய அளவில் நம்ம 3 நாட்கள் வந்து தீபம்லாம் ஏற்றி வச்சு கொண்டாடுவோம். ஸோ ஆடி கிருத்திகையில் என்ன ஸ்பெஷல்? ஆடி கிருத்திகை என்ன பார்த்தீங்கன்னா முருகனுக்கான விழா பார்த்தீங்கன்னா பொதுவாக கிருத்திகை சஷ்டிலாம் கொண்டாடுவோம். இப்போ இந்த 12 மாதத்தில் 3 கிருத்திகை தான் ரொம்ப சிறப்பாக போடுறப்படும். ஒன்று ஆடி கிருத்திகை, அப்புறம் வந்து தை கிருத்திகை, இன்னொன்று வந்து கார்த்திகை வர கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை ஒரு விழா சிறப்பு என்னென்னா முருகனுக்கு வந்து நம்ம அந்த காவடி எடுத்தல், அழகு குத்தல் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேர் அந்த பாத யாத்திரை அதெல்லாம் பண்ணுவாங்க. எப்படி வந்து தைப்பூசத்து பண்ணுற மாதிரியே அந்த முருகனுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான மாதமாக அது அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலயம்னு ஒரு இடம் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அங்கே மலர் சந்தை ரொம்ப பிரபலமானது. நம்ம ஊடகத்தில் கூட தினமும் அந்த வெள்ளையவரெலாம் போடுவாங்க. அங்கே முருகர் கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா கூடையாக குட்டி மலர்களை வழிபாடு பண்ணுவாங்க முருகருக்கு. அதாவது அழகு முருகனுக்கு மலர் அழகுன்னு சொல்லி பண்ணி வழிபாடு பண்ணி பார்ப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வர கிருத்திகை வந்து நிறைய படிவிழாக்கள்லாம் பண்ணுவாங்க. முருகர் இப்போ நிறைய கோயிலில் படிவிழா பண்ணுவாங்க. அதே போல் வந்து அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும், முக்கியமாக திருமணத்துக்காக மகப்பேருக்காக விண்ணப்பிச்சவங்களாம் பண்ணுவாங்க. என்ன சொன்ன மாதிரி மற்ற நாட்களில் வர விட அந்த நாட்களில் வந்து பண்ணும்போது அதிர்வலைகள் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வேண்டுறது வந்து சிறப்பாக அமையும். ஆடி கிருத்திகை பொறுத்தவரை ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும். எல்லாமே பல பேர் வந்து நான் இந்த அறுபடை வீடுக்கு போவாங்க. அது இல்லாதவங்க பார்த்திங்கன்னா வேறு மற்ற கோயில் போவாங்க. அப்படி இல்லை அருகிலுக்கு கோயில் சென்று வணங்குவாங்க. ரொம்ப சிறப்பான விழா கொண்டாடப்படுது. ஓகே, இப்படி ஆடியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குது. கிருத்திகை இருக்குது, ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி பெருக்குன்னு இவ்வளோ விஷயங்கள் கொண்டாடப்படும் போது ஆடி மாதத்தில் எதுக்காக சிறப்பு திருமணம் மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது என்னென்னா அது 2 விதமான காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னா அது வந்து பொதுவாக ஆடி மட்டும் ஆடி, மார்கழி, புரட்டாசி, பங்குனி எல்லாமே வந்து பொதுவாக திருமணமெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து காலகட்டத்தில் மாறி இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற வந்து காலகட்டத்தில் மண்டபம் கிடைக்கிறதுல அந்த மாதிரி காலகட்டத்தில் சில மாதங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்னா ஒரு காரணம் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக உண்மை என்னென்னா பொதுவாக ஆடியில் திருமணம் பண்ண மாட்டாங்க. என்னென்னா ஆடியில் வந்து அவங்க கருவுட்டுறாங்கன்னா சித்திரையில் குழந்தை பிறக்கும். அப்போ வந்து இருக்கிற வெப்பநிலை வந்து நம்ம நாட்டில் வந்து ஏப்ரல் மேலே வெப்பம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் அந்த சூழ்நிலை பிறக்கும்போது அது சிலமான நோய் கோளாறு உருவாக்குறதுனால அது மாதிரி திருமணம்லாம் பண்ணக்கூடாத மாதிரி ஒரு முறை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன சொன்ன மாதிரி விவசாயம் வந்து அந்த நீர் பெருக்கு வரும்போது அதை உரிய முறையில் வந்து பாசனம் பண்ணி அந்த விவசாயத்தை பெருக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காகவும் சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் மாதிரி வழிபாடு பெண்கள் வந்து முழுக்க வழிபாடு நிலையில் இருக்கணும். ஏன்னா வீட்டு அன்றாட சடங்கு பண்ணாலும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கூப்பிட்டானா எங்கள் வீட்டில் நாங்கள் வழிபாடு பண்ணுறோன்னுவாங்க. எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாரம் வழிபாடு நடந்துகிட்டே இருக்கும். அவங்க அழைக்கும் போது பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வீட்டில் வழிபாடு பண்ணும்போது அவங்க யாரை கூப்பிடுவாங்க, அவங்க பண்ணுவோம் இவங்க கூப்பிடும்போது வழிபாட்டை கலந்துக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் வந்து இது முழுக்க ஆன்மீக மதமாக இருக்கணும். அவங்க வந்து நம்ம இல்லத்தை வைத்து மற்ற பொது வழிபாடாகவே இருக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட மதமாக தான் இருக்குது. மறுபடியும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சான்றுகள் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து பண்ணலாம். ஆனால் வந்து
அவங்களுக்கு எப்படி ஏற்ற விதமாக பண்ணலாம். இந்த மாதிரியான காரணங்களுக்காக பண்ணாம இருந்திருக்காங்க ஆமாம். இல்லையா? இப்போ சித்திரையில குழந்தை பிறந்தா அந்த வெயில் தாக்கம் இருக்கும். ஆமாம், அது மாதிரி விவசாயம் ஏதாவது சார்ந்த பணிகள் மெயினான தீவிரமா ஆன்மீக ஈடுபடணும். கலந்த ஒரு உண்மையாக பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 3 விஷயம் தவிர்க்க முடியாது. நீங்கள் இதை இயற்கையாக பார்த்தீங்கன்னா ம். குழந்தை பிறகு தவிர்க்க முடியாது. அதே போல் பெண்கள் பருவமடை தவிர்க்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வளைகாப்பு மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க. அது அந்த மாதத்தில் வந்து அது பண்ணி தான் ஆகணும். ம். அது மாதிரி இதெல்லாம் இயற்கையாக அமைகிற விஷயங்கள். அப்போ அது வந்து நம்ம வந்து திருமணம் மாதிரியோ புதுமனை புகழ மாதிரி தேதியெல்லாம் நிர்ணயம் பண்ணி பண்ண முடியாது. இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயங்கள். அதனால் வந்து இது வந்து நம்முடைய அன்பின் வழிபாடாக பண்ணுறது தான் தவிர இப்படி இந்த மாதிரிலாம் தவிர்க்கணுன்ற மாதிரி எந்த சான்றுகளுமே இல்லை. ம். அது வந்து அவங்களுடைய குலம் சார்ந்து அவங்க மரபு சார்ந்து வந்து பண்ணாமல் தவிர்க்கிறாங்க. நம்ம வழி வழியா அது ஒரு பழக்கமா வந்துருச்சுன்னு ஆமாம், ஏன்னா இப்போ வச்சுக்கலாமா? நீங்கள் எல்லா மாதங்களும் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கே உகந்த மாதமாக இருக்குது. நம்ம 4 மாதம் சொன்ன எல்லாமே ரொம்ப இறை வழிபாடு பார்த்தா மற்ற மாதம் அந்த மாதம் அதிகமாக பண்ணப்படுது. ம். அப்போ இறையாற்றல் அதிகமாக இருக்கிற நாளில் பண்ணும்போது சிறப்பாக தான் அமைவாங்க. அதனால் வந்து அப்படின்ற மாதிரி சான்று எதுவுமே இல்லை. அவங்க வந்து அதை வந்து அவங்களுடைய மரபு சார்ந்து அது மறுத்து பண்ணுறாங்களே தவிர பண்ணக்கூடாத மாதிரி சான்று இல்லை. அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அம்மையப்பரா சொன்னோம் இல்லையா சைவநெறியில், ம். அந்த அம்மையப்பரா இடபாகம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சம அளவில் அந்த ஆற்றல் வெளிப்படும் சொல்கிறாங்க. இப்போ அவங்கவுங்க பண்ணுற வழிபாட்டுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும். இந்த மாதத்தில் முழுக்க முழுக்க அம்மையப்பரோட அந்த ஆற்றல் வந்து முழுக்க முழுக்க ஒரே நிலையில் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதத்தில் பண்ணுற வழிபாடு வந்து எளிமையான அந்த ஆற்றலை பெற்றுத்தரும். அவங்க பண்ணுற விண்ணப்பங்கள் நிறைவேன்ற ஒரு சான்று இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அவங்க அன்பாக பண்ணாலும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு அருள்நிலை பெற முடியும். நிச்சயமா. சரி, இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நிறைவாக நம்ம அந்த அம்மையப்பர் பதிகத்தை நிறைய பண்ணுவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஏகம்புத்திரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அலையார் புனல் சூடி ஆகத்து ஒரு பாகம் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத்த சிலையாலைதான் சிற்றம்பலம் தன்னுள் தலையால் வணங்குவார் தலையானார்களே. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.